வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள இந்த 3வது வாரத்துடைய பலனை இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் நன்மைகள், ஒரு சில இடங்களில் தொல்லைகள், ரெண்டுக்கான வாய்ப்புகளையும் சொல்கிறது. இந்த வார தொடக்கத்தில் நல்ல ஒரு க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் நிம்மதி உண்டு. இந்த வாரம் செல்ல செல்ல இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதாவது நல்ல நண்பர்களை பார்க்கறது, அப்புறம் நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழல், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டம், இதெல்லாம் உண்டாருது. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய அளவில் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. குறிப்பாக இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்படணும். அதே இளைஞர்கள், அப்புறம் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம், சிறப்பான காலம். இந்த ஒரு வாரம் உங்கள் எனர்ஜி லெவல் நன்னா இருக்கும். பல விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இருப்பவர்களுக்கு அதை சாதிப்பதற்கான ஒரு நல்ல சூழல்கள் தென்படுகின்றன. சில நேரங்களில் வேலையில் பாதிப்பு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இருக்கிற பாதிப்பு தீரும். இல்லைன்னா புதிய வாய்ப்புகள் வருவதற்கான சூழல்களும் தென்படுகின்றன. புதுசாக ஏதாவது நான் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கார். அதனால் ஒரு விதத்தில் பார்க்கும்போது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மற்றபடி அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகப்படி பார்க்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ மோசமாக இல்லை. ஆனால் காலத்தின் சூழல் மோசமாக இருக்குது. அப்போ காலத்தின் சூழல் மோசமாக இருக்கும்போது நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், அங்கே இன்வெஸ்ட் பண்ணேன்னா இது எப்படின்னா, சில பேருக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு டிசாஸ்டர் ஃப்ளைட்டில் அவனும் ஏறி இருப்பான். கூண்டோட கைலாசம் எல்லோரும் தான் போய் சேரணும். அது போன்ற தன்மையை காட்டுவதால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். மற்றபடி உங்களுடைய காலம் இந்த வாரம் சிறப்பான வாரமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.